அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நம்ம என்ன செய்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் பார்க்க போகிறோம். அதாவது, பிரசவ வேதனைப்படுகின்ற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. 12வது அதிகாரம் 5வது வசனம், சகல ஜாதிகளையும் இரும்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்குதுங்க. அதாவது, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அப்படின்னு வசனம் வருதுங்க. இப்போ இந்த இஸ்ராயேல் என்ற பெண், இஸ்ரவேல் என்ற பெண்ணானவள் இப்போ ஒரு ஆண் குழந்தையை அவ பெற்றெடுக்கிறாள். அவளுடைய பிள்ளையை யார் அந்த ஆண் குழந்தை அப்படின்னா, நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆண் குழந்தை. இஸ்ரவேல் குலத்தில் இருந்து தான், யூத குலத்தில் இருந்து தான் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. கன்னிமரியாய் வயதுல பிறக்கிறாரு. இவங்க எல்லாருமே யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான். அதனால நம்ம ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல என்ன சொன்னாரு சாத்தான் கிட்ட, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் தீரா பகையை உண்டாக்குவோம், அவரோ உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சாத்தான் கிட்ட சொல்லிக்கிறார். அப்போ உன் தலையை நசுக்குவார், அவளிடத்திலிருந்து பிறக்கிற அந்த குழந்தை, அந்த ஆண் குழந்தை சாத்தானே உன்னுடைய தலையை நசுக்குவாரு அப்படின்னு ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொன்னாரு. அவள் அப்படின்னு சொல்றதுதான் இஸ்ரவேல் என்ற பெண். இஸ்ரவேல் என்ற பெண்ணுக்குள்ள இருந்து தான், அந்த வம்சத்தில் இருந்து தான், அந்த கோத்திரத்தில் இருந்து தான், யூதா கோத்திரத்தில் இருந்து தான் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அதுதான் பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவ அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறா. இப்ப இயேசு சாமி குழந்தையா பிறந்துட்டாரு, இந்த பூமிக்கு பிறந்துட்டாரு. சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய ஆண் குழந்தை இந்த பூமியில பிறந்துடுச்சு. அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. குழந்தைய பிறந்த உடனே அந்த குழந்தைய சாகடிக்கணுமா, அந்த குழந்தையினுடைய தலை நசிக்கணும். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் நம்ம ஆண்டவராகி தேவன் சொன்னார் இல்லையா, அவளுடைய வித்து உன்னுடைய தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அதனால அந்த வித்து நம்ம தலையை நசுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வித்தினுடைய தலையை, அந்த ஆண் குழந்தைய நம்ம சாகடிச்சிடணும் அப்படின்றது தான் சாத்தானுடைய திட்டம். அதனால தான் இயேசு சாமி பிறந்த உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு, அந்த குழந்தையை கொன்று போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த குழந்தைய கொலை செய்து போட்டுடணும், அந்த குழந்தைய அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலு சர்ப்பமானது அந்த ஸ்திரீக்கு முன்னாடி நிக்குதான். அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே சாஸ்திரிகள் ஏரோது ராஜா கிட்ட கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அப்போ சாஸ்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஏரோது ராஜா விசாரிக்கிறார். அப்புறம் ஞானிகள் போய் குழந்தை இருக்கிற இடத்த போய் கண்டுபிடிச்சு குழந்தைய வணங்குறாங்க. வணங்கிட்டு தேவ தூதனால் எச்சரிக்கப்பட்டு, நீங்க ஏரோது ராஜா கிட்ட போவானா, நீங்க வேற வழியா திரும்பி போகணும்னு தேவ தூதனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியா அவங்க திரும்பி போயிட்டாங்க. அதனால ஆத்திரமடைந்த அந்த ஏரோது ராஜா என்ன பண்றான், அந்த எருசலேம் வட்டாரம் முழுவதும்
7 மைல் தூரத்துக்கு, எருசலேமை சுற்றி 7 மைல் தூரத்துக்கு பிறந்த 2 வயது ஆண் குழந்தைகள், 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் நீ வெட்டி போட்டுரு அப்படின்னு கட்டளை போட்டுட்டான். யாரு? ஏரோது ராஜா. ஏன்னா இந்த குழந்தை இவனுங்க வணங்கிட்டு நம்மக்கிட்ட சொல்லலையே, அதனால நமக்கு விரோதமா ஒரு ராஜா பிறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோது ராஜா என்ன பண்றாரு, எல்லா குழந்தைகளையும் வெட்டி போட சொல்றாரு. அதே மாதிரி எல்லா ஆண் குழந்தைகளையும் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டி போட்டுறான். அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அவளுக்கு முன்னாடி நிக்குது. இஸ்ரவேல் என்ற பெண்ணுக்கு முன்னாடி நீ ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்திருக்குல்ல, அந்த குழந்தையை நான் கண்டிப்பா சாவச்சிடுவேன், அந்த குழந்தையினுடைய தலையை நான் நசுக்குவேன் அப்படின்னு வலு சர்ப்பமாகிய சாத்தான் சொல்றான். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ராஜா கிட்ட இந்த கட்டளை பிறந்த உடனே தேவ தூதனால் எச்சரிக்கப்பட்டு குழந்தையை எடுத்துக்கிட்டு நீ எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னு செய்தி பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் மூலமாக ஆண்டவர் அனுப்புறாரு. உடனே இந்த செய்தியை பெற்ற அன்னை மரியாளும் யோசேப்பும் குழந்தையை எடுத்துக்கிட்டு எங்க ஓடிடுறாங்க? எகிப்துக்கு ஓடிடுறாங்க. இப்ப இந்த ஆண் குழந்தையானது தப்பிவிக்கப்பட்டது. ஆண் குழந்தை தப்பிச்சுக்கிச்சு. சாதான் நினைச்சான் 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளும் வெட்டி போடு அப்படின்னு. அதாவது அந்த ஆண் குழந்தை அப்படி அவளுக்கு இஸ்ரவேல் என்ற பெண்ணிடம் பிறந்த இயேசுவாகிய அந்த ஆண் குழந்தை சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அதாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆட்சி இரும்பு கோலால் ஆளுகை செய்யனாக்கா கடினமான ஒரு ஆளுகை. அதாவது நம்ம ஆண்டவர் அன்பு உள்ளவர் தான். ஆனா அவருடைய அந்த சட்ட திட்டமெல்லாம் அவர் இந்த பூமியில வாழும் பொழுது அவர் செய்த ஊழிய காலத்துல அவர் நியாய பிரமாணத்தை மேன்மைப்படுத்தினார். அதாவது பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட விபச்சாரம் தவறான உறவு பண்ண அவ விபச்சாரம் செஞ்சிட்டான் அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்லுது, நியாய பிரமாணம் சொல்லுது. ஆனா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அங்க ஆணும் பெண்ணும் சரீரத்தோடு இணைந்து பாவம் செய்யத்தான் விபச்சாரம்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒரு பெண்ணை நீ இச்சையோடு அவளை கண்ணால பார்த்தாவே நீ அவளோட விபச்சாரம் செஞ்சிட்ட அப்படின்னு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம கண்ணால இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செஞ்சிட்ட அப்படின்னா அந்த நியாய பிரமாணத்தினுடைய அந்த விதிமுறையை இவர் என்ன பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துறாரு. அதுதான் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். நம்ம ஆண்டவராகி இயேசு இரக்கம் உள்ளவர் தான், அன்பு உள்ளவர் தான். ஆனா அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, கடினமா இருக்குங்க. ரொம்ப கடினமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்றாரு. நீ தவறே செய்யலப்பா, ஆனா ஒருத்த உன்னை அடிக்கிறான்னா ஒரு கன்னத்தை அடிச்சிட்டான்னா இன்னொரு கன்னத்தை நீ திருப்பி காட்டுன்றாரு. முடியுமா? அது கடினமான, அதுதான் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய பிள்ளை. இப்படி இந்த ஊழிய காலத்துல அவருடைய போதனையெல்லாம் கரெக்டா எப்படி இரும்பு ஸ்ட்ராங்கா இருக்குதோ, எப்படி இரும்பு கோலால ஒரு மண்பாண்டத்தை அடிச்சு நொறுக்குறாங்களோ, அது போல சட்ட திட்டத்தை நியாய பிரமாணத்தை மேல இருக்கிற மனிதனால மூடப்பட்ட அந்த போதனையெல்லாம் உரித்தெடுத்தாரு. கொயவன் மண்பாண்டத்தை எப்படி கோலால அடிச்சு நொறுக்குறானோ அது
போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையானது நியாயப்பிரமாணத்தின் மேல இருக்கிற மனிதனால உருவாக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா, கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை விட இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் உரிச்சு அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி இதுதான் அப்படின்னு ஆண்டவர் காட்டினாரு. உன்னுடைய விரோதிகளுக்காக நீ ஜெபம் பண்ணுன்றாரு. உன்னை ஒருத்தன் விரோதம் பண்றானா அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு, விரோதி நேசி அப்படின்றாரு. பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர் அப்படின்றது தான் பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணம். ஆனா இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல உன்னுடைய விரோதிக்காக நீ ஜெபம் பண்ணு. ஒரு கண்ணத்தை அறிஞ்சா மறு கண்ணத்தை காட்டு. 1 மைல் தூரம் உன்னை உதவிக்கு கூப்பிடுறான்னா அவனோட கூட 2 மைல் தூரம் நீ போ. அவனுக்கு ஆடை இல்லைன்னு உங்ககிட்ட வந்து கேட்குறானா உங்ககிட்ட உள்ளாடையும் கொடுத்துரு. அதாவது நம்ம ஆண்டவருடைய போதனை இரும்பு மாதிரி ஸ்ட்ரிக்டா கரெக்டா இருக்குங்க. பழைய ஏற்பாட்டை விட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனை கடினமானது தான். ஒரு கண்ணத்தை அறிஞ்சா மறு கண்ணத்தை காட்ட முடியும். பழைய ஏற்பாட்டில் உயிருக்கு உயிர் வாங்கினாங்களே, கண்ணுக்கு கண் எடுத்தாங்களே, பல்லு போச்சா நீ பல்லு போய் உடைச்சிடு, உன் உயிரை எடுத்தனா நீ போய் அவன் உயிரை எடுத்துடு. இங்க புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நீ அவனை மன்னி, உனக்கு விரோதமா வரானா அவனை நீ மன்னி, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு, அவனை நீ நேசி, அவனை அன்பு செய் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. அதனால தான் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். யாரு? இஸ்ரவேல் என்ற பெண். இப்படி ஒரு சட்ட திட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆண் பிள்ளைய, கரெக்டா சட்ட திட்டத்தை வச்சு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆண் மகனை இந்த இஸ்ரவேல் என்ற பெண் பெற்றெடுத்தாள். அவரு இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தாரு, சிலுவையில மரிச்சாரு, மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்த பிறகு அவர் எங்கிருந்து வந்தாரு? பரலோகத்திலிருந்து தானே இந்த பூமிக்கு மனிதனாக மனித அவதாரம் எடுத்து வந்தாரு. மரிச்சு உயிர் தெழுந்த பிறகு எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு போயிட்டாரு. அதுதான் இன்னும் அந்த வசனம் சொல்லுது. அவள் பெற்ற அவளுடைய பிள்ளை, யாருடைய பிள்ளை? இந்த இஸ்ரவேல் என்ற பெண் பெற்றெடுத்த ஆண் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. அந்த ஆண் பிள்ளை தேவன்கிட்ட இருந்தா வந்துச்சு. பரலோக தேவன், பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்தா, அங்கிருந்தா பரலோகத்திலிருந்தா இந்த பூமிக்கு வந்தாரு. வந்தவர் திரும்ப எங்கிருந்து வந்தாரோ அங்கே போயிட்டாரு. தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும். அப்ப அவருடைய சிங்காசனம் எங்க இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. இந்த சிங்காசனம் அப்படின்னு வார்த்தை சொல்ற பாத்தீங்களா? இதை நீங்க தயவு செய்து கொஞ்சம் ஆழமா மனசுல பதிவைங்க. இந்த சிங்காசனத்து, இயேசுனுடைய சிங்காசனமும் சாத்தானுடைய சிங்காசனத்தை பத்தி நம்ம பேச போறோம். அப்போ இந்த சிங்காசனத்திற்கு போயிட்டாருனாக்கா தேவன் கிட்ட இருந்தா, பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்தா, அவரிடம் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் பிதாவாகிய தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆளுகை, அவருடைய சிங்காசனம், அவர் ராஜாதி ராஜாவாக அமர்ந்திருக்கிற அந்த ஆசனம் எங்க இருக்குதுன்னா சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் இந்த வசனமானது கூறுதுங்க. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இஸ்ரவேலுக்கு முன்னாடி நிக்குது. அந்த குழந்தைய சாகடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ரிக்ஸ் பண்ணான். எப்படியெல்லாம் அவன்
எப்படியெல்லாம் அவன் ட்ரிக்ஸ் பண்ணால் இயேசுவை சாகடிக்கிறதுக்கு எந்த வழியிலையும் முடியல. நாசரேத்து ஊரில் அவருடைய சொந்த ஊரில் கூட தேவாலயத்துக்கு அவர் சென்று ஏசாயனுடைய அந்த ஏட்டு சுருளை வாசித்து அந்த ஆசாரியன்கிட்ட கொடுத்துட்டு வந்து உட்காராரு. முடிஞ்சிச்சு, அந்த ஆராதனையெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாம் வெளி வரும்போது ஆசாரியர்கள் பரிசேயரெல்லாம் ஒன்றா சேர்ந்து இயேசுவை தள்ளிட்டு போகிறாங்க. எங்க நாசரேத்தூர் பக்கத்தில் அர்மகதோன் பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் ஏஜின்ற மலை இருக்குதுங்க. அந்த ஏஜின்ற மலை ரொம்ப ஆழமாக இருக்குதுங்க. மேலேருந்து பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்கு. நீங்கள் போனால் நீங்கள் போய் பாருங்கள். அங்கிருந்து இயேசு பிடிச்சி கீழே தள்ளினோம், சாகடிச்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனிதர் வழியாக திட்டம் போட்டு இயேசு அந்த இடத்துக்கு தள்ளிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு மாயமா மறைஞ்சிடுறாரு. ஏன்னா இன்னும் அவர் நேரம் வரலை. அதனால அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது அப்படின்னு இந்த 2 வசனமா சொல்லுதுங்க. திரும்ப இதே வசனம், அதாவது இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அப்படின்ற வசனம் திரும்ப 19வது அதிகாரத்தில் வருதுங்க. 19வது அதிகாரத்தில் நம்ம வரும்போது இந்த செய்தியை இன்னும் நம்ம அங்கே விரிவாக பார்க்கலாமா. அதனால் இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு சகோதரர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் நிஜாமுதீன் அப்படின்றவர் கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. அந்த கேள்விக்கு தனியாகவே ஒரு வீடியோ நான் போடுறேங்க. அன்பு சகோதரர், அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு வீடியோ வரும், பாருங்கள், உங்கள் சந்தேகம் தீர்ந்துடுங்க. தொடர்ந்து அன்பு சகோதரர் இந்த செய்தியை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தேகம் தீர்ந்துடுங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால எல்லாரையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா.